சாதாரணமாக பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான நாட்களில் ஆண் வானம்பாடிதான் உட்கார்ந்திருக்கும் கல்லிலிருந்தோ அல்லது செடியிலிருந்தோ செங்குத்தாக மேலே பறந்து கண்ணு கெட்டாத தூரத்தை அடையும். பின் தன் இறக்கைகளை மெதுவாக விரித்துக் கொண்டு ஒரே இடத்தில் இருந்தபடி தன் அழகான குரலில் சிறிது நேரம் இசை எழுப்பும். அவ்வாறு இசை எழுப்புவது சில சமயம் 5 நிமிடங்களுக்கு கூட நிகழும். பின் தன் இறக்கைகளை மடித்துக்கொண்டு ஒரு கல் விழுவது போல செங்குத்தாக கீழே சில மீட்டர் தூரம் இறங்கி தன் இறக்கைகளை விரித்துக்கொண்டு மீண்டும் சிறிது நேரம் இசை எழுப்பும். இவ்வாறு 2-3 மட்டங்களில் பாடி முடித்த பின் வானம்பாடி முன்பு உட்கார்ந்திருந்த இடத்தினை வந்தடையும். இப்படி வானத்தில் இசை எழுப்பி துணை தேடுவதை ஒரு ஆண்குருவி மட்டுமின்றி பல ஆண்குருவிகள் போட்டி போட்டுக் கொண்டு செய்வதும் உண்டு. பல்வேறு தரைவாழ் பறவைகளைப் போலவே பெரும்பாலான வானம்பாடிகள் நீளமான பின் நகங்களை கொண்டுள்ளன. இந்நகங்களே இவை நிற்கும் போது இவற்றிற்கு ஸ்திரத்தன்மையை கொடுப்பதாக கருதப்படுகிறது. பெரும்பாலான வானம்பாடிகள் கோடுகளுடைய பழுப்பு இறகுகளை கொண்டுள்ளன. சில தடித்த கருப்பு அல்லது வெள்ளை அடையாளங்களை கொண்டுள்ளன. இவற்றின் மங்கிய தோற்றம் மண்ணை போன்ற நிறத்தை இவற்றிற்கு கொடுக்கிறது. உருமாற்றியாகவும் செயல்படுகிறது. முக்கியமாக கூட்டில் இருக்கும்போது இவை பூச்சிகள் மற்றும் விதைகளை உண்கின்றன. எனினும் வளர்ந்த பறவைகள் பொதுவாக விதைகளை உண்கின்றன. அனைத்து இனங்களும் தங்கள் குஞ்சுகளுக்கு பூச்சிகளையே ஊட்டுகின்றன. குறைந்தது குஞ்சுகள் பிறந்து முதல் வாரம் வரையிலாவது. அதன் பின் அவை சுயமாக உணவு தேடிக்கொள்ளும்.